சிக்கன் மட்டன் செஞ்சு போர் அடிச்சிருச்சுமா, ஏதாவது வித்தியாசமா செய்யுமா அப்படின்னு சொல்லும்போது தாங்க இந்த மாதிரி கொத்துக்கறி ஈரல் கிரேவி செஞ்சோம். செம சூப்பரா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சிம்பிளா பண்றதுக்காக வெங்காயமும் தக்காளியும் முன்னாடியே அரைச்சு வச்சுக்கலாங்க. சூடான எண்ணெயில சோம்பு, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சியில சேர்த்து கருகாம வறுத்துட்டுங்க. அரைச்சு வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கிறேங்க. பேசிக் மசாலாஸ் மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், கரும் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சமா காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க. ட்ரை மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வீட்டுல அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா கழுவுன கொத்துக்கறியை சேர்த்துக்கலாங்க. 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இப்ப வேக வைக்கலாங்க. மூடி போட்டு 30 to 30 மினிட்ஸ்ல இது வெந்துருங்க. ஏன்னா இது கொத்துக்கறிங்க. இப்போ வாஷ் பண்ண ஈரலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃபிளேம்ல வதக்கி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஈரல் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிக்கலாங்க. சுட சுட சாதத்தோட கம கமன்னு இந்த கொத்துக்கறி ஈரல் கிரேவிக்காக ஒரு குரூப் எங்க வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. போயிட்டு சர்வ் பண்ணிட்டு வந்துடுறேங்க. இன்னொரு குக்கிங் வீடியோவோட மீண்டும் சந்திப்போம்.